நீ சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை வேற எல்லாரும் அசைவ சாப்பாடு தானே எதிர்பார்ப்பாங்க. தமிழுக்கு அசைவ சாப்பாடை பத்தி எதுவும் தெரியாது. குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் ஒரு வகையான மசாலா அரைக்கணும். அதை தாண்டி சிக்கன்லாம் இருக்கே அத்தை, கத்துக்கணும்னா 1 வாரம் ஆயிரும். அம்மாச்சி கிட்ட 1 வாரம் டைம் கேட்கலாமா? பூரணி இனிமேட்டு கேட்க முடியாது. தமிழ் நாளைக்கே சமைக்கட்டும். நீ நாளைக்கு சைவ சாப்பாடே செஞ்சிரு. சைவ சாப்பாடா இருந்தாலும் உனக்கு நல்லா தெரிஞ்ச டிஷ்ஷை மாத்திரம் நீ செஞ்சா போதும். சரியா தமிழ்? அந்த டிரான்ஸ்பர் விஷயம் நீ கூட உன் சம்பந்தி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி சிபாரிசு பண்றதா சொன்னியேப்பா. 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேனேப்பா. சம்பந்தமா சம்பந்தி கிட்ட பேசியாச்சு. ஆனா அந்த ஆபீசர் கராரா இருக்கான். டிரான்ஸ்பர் வேணும்னா இன்னும் 1 லட்ச ரூபா வேணுமா? 1 லட்ச ரூபான்னா 1 லட்ச ரூபா கிடையாது, இன்னொரு 50,000 ரூபா கொடுங்க, 1 லட்ச ரூபாய் ஆயிரும். காசை கொடுத்தீங்கன்னா ஃபைலை மூவ் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி அந்த காசை வாங்கி உங்ககிட்டே கொடுத்துட்றேன். பாண்டி இதை வச்சு விஷயத்த முடிச்சு கொடுத்துடு. என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விஷயத்த முடிச்சிருப்பா. நீங்க போங்கன்னு இந்த மாசத்துல முடிச்சிருவோன்னு மலர்கிட்ட போஸ் கேக்குறாங்க. உங்க அப்பா இருமிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னீங்க மலரு, எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்க. அப்பான்னா எனக்கு மாமா இல்ல, அவங்களுக்காண்டி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சிவகங்கை போய் இந்த பெரிய நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா மலரு. இதுக்கு பாண்டி கால் பண்றாங்க. ஒழுங்கா சமையல் கத்துக்கிறாங்களா? கத்துக்கிறாங்க மாமா. காலையில சமைக்க சொல்லியிருக்காங்க மாமா. தமிழா? மாப்பிள்ள? ஆமா மாமா. சமையல் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள, நான் உரிமையோட கவனிப்பேன். மாமா போனை வச்சிருவா மாப்பிள்ள. சரி மாமா. மலரோட அப்பா சொல்றாங்க இருமி நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு. அதுக்கு தப்பா நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன், அதை நான் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி அடுப்படிக்கு போறாங்க. இந்த கலக்கி வைக்கிறாங்க. அப்ப தமிழ் வர்றாங்க. சொல்றாங்க அவங்க வர லேட் ஆகுமா, அதனாலதான்க்கா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் தமிழ் சொல்றாங்க மலர்கிட்ட. சொல்றாங்க நீ நல்லா சமைக்க கத்துக்கிட்ட. பாக்குறாரு. அப்ப மலரும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மலர்னு தமிழ் கிளம்புறாங்க. போய் ஒளிஞ்சுக்கிறாரு. மலர் போய் பாக்குறாங்க, அடுப்படியில எல்லாம் கொட்டி இருக்கு. கிட்ட மலர் கேக்குறாங்க அடுப்படியில பூனை வந்துச்சான்னு. ஆமாமா, ஏதோ உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட அப்பா சொல்றாங்க நீ வழக்கமா குடுக்கற கஷாயத்தையே குடுமா, மருந்து நாளைக்கு வாங்கிக்கலாம். நைட்டெல்லாம் தமிழ் சமைச்சு பாக்குறாங்க. சேது டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு அந்த சமையல்லாம். கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.